உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் ஒருத்தர் இருப்பார், அவருடைய மிகப்பெரிய ட்விஸ்டான ஒரு படத்தை நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ரியாலிட்டியில் இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட்டு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதை விட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு தர்மஸ்தலா கேஸ் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் வந்து பேச போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தர்மஸ்தலா இஷ்யூ தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். தர்மஸ்தலா அப்படின்னு வரும்போது போன ஜூன் மாதத்துலேருந்து பெங்களூர், கர்நாடகா, மைசூர், அப்புறம் வந்து மேங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கர்நாடகா ஸ்டேட்டே வந்து ஒரு பெரிய அளவில் குழுக்குன ஒரு மிகப்பெரிய கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா இஷ்யூ தான். ஆந்திராவில் எப்படி திருப்பதியோ, தமிழ்நாட்டில் எப்படி திருச்செந்தூரோ, அந்த மாதிரி கர்நாடகா அப்படின்னு வரும்போது சில கோவில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரசித்தி பெற்ற டெம்பிள். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெம்பிள் தான் தர்மஸ்தலம். இந்த தர்மஸ்தலா வந்து அவங்களுக்கே தனி போர்டு இருக்குது, அவங்களே தனியாக கமிட்டி வச்சுக்கிட்டு அந்த கோவில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பல ஏக்கர் கணக்கில் அந்த கோவில் வந்து இருக்கும். அதுக்கு மத்தியில் போன ஜூன் மாதத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாரோ, ஒரு அன்ஐடென்டிஃபைடு மாஸ்க்டு மேன், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா ஒரு கேஸ் கொடுத்தார். நான் வந்து அங்கே தான் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சேன். அங்கே அப்போ வேலை செய்யும்போது என்கிட்ட நிறைய பேர், ஒரு சிலர் வந்து நிறைய பேருடைய பிணங்களை எடுத்துகிட்டு வந்து, உயிரற்ற பிணங்களை எடுத்து வந்து கொடுத்து என்னை புதைக்க சொன்னாங்க. முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள் ஓகேங்களா, அந்த டைமில் என்னால் பண்ண முடியல. அண்ட் அந்த கொடுக்கப்பட்ட பிணங்களில் முக்கால்வாசி பிணங்கள் வந்து பெண்களோட பிணங்களாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நம்பரை சொல்லி, இந்த நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேஸ் ஒன்று வந்து கொடுக்குறாரு. அப்போவே சுப்ரீம் கோர்ட் லாயர் தான் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சஜஷன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் அவர் கேஸே ஃபைல் பண்ணார். ஸோ அவருடைய கைட்லைன் படி தான் இவருக்கு மேலே சொல்கிற ஒரு லாயர் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணார். பட் ஆனால் இவர்கிட்ட அப்போவே அந்த லாயர் கேட்குறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் வைக்கிற ஒரு அலிகேஷன் வந்து ஒரு நார்மல் சிட்டிசன் மேலே இல்லை, ஒரு பெரிய போர்டு, ஒரு பெரிய கமிட்டி, ஒரு மிகப்பெரிய டெம்பிள், அந்த டெம்பிள் மேலே வைக்கிறீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் சொன்னது தப்பாக இருந்தால் இந்த சட்டம் உங்கள் மேலே திரும்பி பாயும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்கிறது கரெக்டு, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கன்னு சொல்லி ஒரு மண்டே எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. அப்புறம் பெங்களூர், கர்நாடகான்னு சொல்லிட்டு தமிழ்நாடுலேருந்து ஆந்திராலேருந்து இந்தியாவே உள்ளுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கேஸாக தான் இது வந்து மாறிச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நிறைய காசிப்ஸ் இருந்தது. ஒரு பக்கம் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்கிற மக்களே வந்து வீடியோஸ் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறது, நாங்களே சொல்கிறோம் அப்படின்ற ஒரு சிலர். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து கோவில் தரப்பில் இருக்கவங்க வந்து இங்கே ஆல்ரெடி வந்து அந்த டைமில் சுடுகாடு இல்லை, அதனால இந்த டைமில் அப்புறம் அவங்க பதிச்சிருப்பாங்க, அதை தப்பாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். அப்புறம் கோவில் கமிட்டி வந்து சரி ஓகே, நீங்கள் விசாரிக்க எங்கள் சைடில் எதுவும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கோவில் கமிட்டி வந்து தைரியமாகவே போல்டாக மூவ் பண்ணாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த கேஸ் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபார்ம் பண்ணி அவங்க லீட் பண்ணி இந்த கேஸை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் போய் பார்க்கத்தாலும் பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, சின்னதாக வந்து கொடுத்துட்றேன் டிப்ஸ் மாதிரி ஓகேங்களா, ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சில இடங்கள் பாயிண்ட் பண்ணாங்க, 1 2 3 அப்படின்னு பாயிண்ட் பண்ணி 1 எக்ஸ்கவேட் பண்ணுவோம், 2 எக்ஸ்கவேட் பண்ணுவோம், தோண்டி ஒரு சில இடங்களில் சில பிணங்களுடைய எச்சங்கள் கிடைச்சது அப்படின்ற மாதிரி வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கேஸ் வந்து ஆமாப்பா இவர் சொல்கிறது உண்மையே கரெக்டு தான் போல், அங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசப்பட்டாங்க. அந்த டைம் வந்து நிறைய பெண்களுடைய பாலியல் வன்புணர்வு கேஸ் அதெல்லாம் கூட தோண்டி எடுக்கப்பட்டது. ஒரு ஸ்டீனோகிராஃபர் ஒருத்தர் வந்து சிபிஐலேருந்து ஒருத்தர், ஒரு விமன், அவங்களோட பெண்ணும் காரணமாக போனாங்க, நானும் டிஎன்ஏக்கு கொடுக்குறான்னு சொல்லி கிட்டத்தட்ட மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு டாபிக் தான் வந்து தர்மஸ்தலா இஷ்யூ. பட் ஆனால் இப்போ நடந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் தான். என்னடா சொல்கிற, இவ்வளோ பெரிய கேஸுன்ற கர்நாடகா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்தியாவே மிரண்டு போன ஒரு கேஸு, அவர் சொன்ன மாதிரியே அங்கே பிணங்களும் இருந்தது, அப்புறம் ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்ட்டு. இங்கே அரெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு கமிட்டியை வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களே தான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் அஃபீஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வரல. முக்கியமாக வந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்து 10 நாள் இவருக்கு வந்து நீதிமன்ற காவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இவர்கிட்ட நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அவருடைய ஃபேஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு ஓகேங்களா. இவர் தான் அந்த பர்சனோட ஃபேஸுமே வந்து ரிவீல் ஆயிருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அவரை இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி, உங்களுக்கு எந்த டேரக்டர் வேணாலும் ஒரு ஃபேவரட் டேரக்டராக இருக்கலாம், உங்களுக்கு எந்த ஆக்டர் வேணாலும் ஃபேவரட் ஆக்டராக இருக்கலாம், அது எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு எந்த ஸ்டோரி ஏதாவது வேணாலும் ஃபேவரட் ஸ்டோரியாக இருக்கலாம். பட் ஐ எம் ஷுர்
இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற சில ஸ்டோரிஸ் ஐ மீன் கேசஸ், இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடில் நடந்துட்டு இருக்கிற சில கேசஸில் இவங்க கொடுக்குற ட்விஸ்ட்டுக்கு மேலே ஒருத்தராலையும் ஒரு மூவியை எடுக்கவே முடியாது அப்படிங்கிறத ஐ எம் டாமன் ஷூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கௌதம் கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம வந்து புட்டின் அப்புறம் ட்ரம்ப் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அங்கே நிறைய ட்விஸ்ட் நடந்துனே இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அதை நான் நாளைக்கு அப்கமிங் வீடியோவில் போடுறேன். பட் இங்கே இன்னொரு பக்கம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சரி ஓகே, வேற யாராவது ஒரு பண்ணியிருக்காங்க போல, அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தது. இது எதை நோக்கி போகும் அப்படின்ட்டு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக பெரிய பெரிய தலைகள்லாம் மாட்டுவாங்க, மிகப்பெரிய கேஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட், கேஸ் கொடுத்தவரை ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்ட்டு இன்டர்நெட்டில் வலைபேச கசிவிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன தகவலுக்கும் அப்புறம் இவர் சொன்ன விஷயங்களுக்கும் வந்து சில முரண்பாடுகள் இருக்குது, எங்களுக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சில தரப்பு எஸ்ஐடியில் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சில வெளியர் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் எல்லாம் அஃபிஷியல் இல்லை. ஃபர்தராக அஃபிஷியல் இன்னும் சில நேரங்கள் இன்னும் மேபி மண்டே ஆர் டியூஸ்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய ட்விஸ்ட் இங்கே நடந்திருக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்தியாவில் ரியல் லைஃப் கேசஸில் நடக்கிற ட்விஸ்ட் மாதிரி எங்கேயுமே நடக்காது அப்படிங்கிறத வந்து லிட்ரலி ட்ரூ திங். இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.